ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ் பண்ணி. ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் நிறையா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கான்டென்ட் கேட்டிருந்தாங்கன்ட்டு அதை பற்றி நம்ம நிறைய போட்டிருந்தோம். பட் கம்மிங் பேக் டு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ். எஸ், இப்போலேருந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். அதில் முதல் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கேப்ஸ் நான் எப்படி கேப் அப் கேப் டவுனை ட்ரேட் பண்ணணும், பேங்க் நிஃப்டியில் எப்படி இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 5,000 rupees ரிஸ்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராஃபிட் 7,000 8,000 மினிமம் வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலான ஒரு கான்செப்ட் இது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ டீட்டெயில்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரியலில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் தான், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் நான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப ட்ரெமெண்டஸாக வரும். இதுதான் விஷயம். அண்ட் சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இதை தாண்டி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு நான் என்ன டாபிக் பற்றி பேசுகிறது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நான் பெஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்கிறத பின்னும் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது அது ரிலேட்டட் டாப்பிக்கையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பேச பார்க்குறேன். ஸோ தட் உங்களுக்கு தேவையானதையும் நான் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம அதை பற்றின நாலேஜ் அதிகமாக மற்றவங்க கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்காக லான்ச் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிகினர் ஃப்ரெண்ட், ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது டீசெண்டாக ஒர்க் ஆகும். பட் இதில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நீங்கள் கூட சேர்த்து, ஒரு சில அடிஷ்னல் டேட்டாஸ் கூட சேர்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒன்று நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவ்வளோ எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ கடைசி ஒரு 6 monthsல எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நான் ஷேர் பண்ணலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக தான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, பட் வெரி வெரி ஈஸி ஸ்ட்ராட்டஜி. அதனால இது நிறைய பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 ட்ரேடாவது எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகுது, கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேப்னா என்ன அண்ட் எப்படி கேப் ட்ரேட் பண்ணுன்றதை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ கேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே, அதாவது 13ஆம் தேதியோட கடைசி, இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது February 13th டேட்டா. ஸோ கடைசி கேண்டில் அங்கே முடிஞ்சிருக்கு. ஆனால் February 14th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது முடிஞ்ச இடத்துலயே ஓப்பன் ஆகணும் இல்லையா? பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. இது பேர் தான் கேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேப் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் ஆன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது இல்லையா? ஃபாரெக்ஸ், ஃபாரின்ல நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற மூவ்மெண்ட் குளோபலி நடக்கிற மூவ்மெண்ட் ஓவர் நைட்டில் நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட் மேலே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் ஆக்சுவலி கேப்ஸோட மெயின் ரீசன். ஸோ பெரிய கேப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். சின்ன கேப்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நார்மல். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ சின்னதாக தான் இருக்குது. பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல ரொம்ப 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 பெருசாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய கேப் ஆக்சுவலி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கேப்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் கேப்னா என்னன்னு சொல்லிட்டேன், எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ நான் வச்சிருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம் தெரியுது இல்லையா? 5 minutes டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் கேப் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ், அதாவது 1 2 3 4 முதல் 4 கேண்டில் 20 நிமிஷம் 9:15க்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ 9:35 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. அதோட உங்களுக்கு அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க. அதாவது இந்த கேப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கேப் அப், ஒன்று கேப் டவுன். கேப் டவுன்ன்றது என்னன்னா முடிஞ்சதை விட கீழே ஓப்பன் ஆயிருக்கும். இது கேப் டவுனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் கேப் அப்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம். இங்கே முடிஞ்சது இங்கே முடிஞ்சிருக்கு, ஆனால் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இது கேப் அப்புன்னு சொல்லலாம். சரியா?
ஸோ கேப் இது இந்த இந்த இடம் பேர் கேப் அப் அண்ட் இந்த இடம் பேர் கேப் டவுன். ஸோ கேப் அப்புக்கும் கேப் டவுனுக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அதை நல்லா கவனிங்க. அதாவது கேப் டவுனுக்கு என்ன சொன்னேன்னா, 4 கேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ஸ் வருது. அந்த 4 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது மேலே மேலே தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த 4 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டாக? ஸோ இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை க்ராப் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ் மட்டும் நான் வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 4 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி முடிக்கணும், பாடி முடிக்கணும். அண்ட் இந்த இடத்துல கேண்டில் முடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி முடிச்சிருச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு அர்த்தம். திஸ் இஸ் அவர் என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப மேசிவாக பெருசாக போகுது. ஓகே, ஸோ இங்கே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் இருக்குது, ஒரு ஹேக் இருக்குது. என்ன ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் மூவ்மெண்ட் வருது அப்படின்னா ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம், ஆனால் மார்க்கெட் இவ்வளோ பெருசாக மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்மளால் எல்லா மூவ்மெண்ட்டையும் கேப்சர் பண்ண முடியாதுனாலும் ஓரளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் கேப்சர் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம், பக்கத்து கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போச்சு. ஸோ உடனே அந்த கீழே இறங்கும் போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இப்போ என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கே லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கும், அதாவது இந்த 4 கேண்டில்ஸோட லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க முடியுதான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூஸ்வலாக நீங்கள் வந்து 4 லாட் ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஸ்டாப் லாஸாக தெரியுது அப்படின்னா அப்போ குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவார். 1 லாட்டு 2 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, பட் ஆனால் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தாராளமாக 1:1.5 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டென்ஷியலான ஒரு கான்செப்ட் தான் அது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது கேப் எப்போ நடந்ததோ அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் தேதி நடந்திருக்கு. சேம் இது வந்து கேப் அப்கான எக்ஸாம்பிள். ஓகே, நான் கேப் டவுனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ கேப் அப் காட்டுறேன். முதல் 4 கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், மற்றதை க்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 4 கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் இங்கே பார்க்கக்கூடாது, லோயஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேப் அப்பானா நம்ம டவுன் சைடு தான் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இதுவே கேப் டவுன் ஆச்சுன்னா அப் சைடு நம்ம மார்க் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ இப்போ கேப் அப் ஆயிருக்கு, ஏன்னா ப்ரீவியஸ் டே இங்கே இருக்குது, இன்னைக்கு ஓப்பனிங் இங்கே இருக்குது, கேப் அப் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4 கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட், பாடியோட லோயஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டோமா? ஸோ ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணி கேண்டில் முடிக்குது அப்படின்னாலே நம்ம வந்து டவுன் சைட் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அங்கே பிரேக் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ 21973 அப்படின்ற ரீஜன்லேயே நம்ம வந்து என்ட்ரி ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுருவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன நடக்குது? ஸோ ஓரளவுக்கு நல்ல டவுன், அதுக்கப்புறம் மேசிவ் டவுன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய டவுன் ஆச்சு. இந்த மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டுன்னு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 1.5% ஆக்சுவலி இறங்கிருக்கு நிஃப்டி. சரி, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் ஒரு கேப் இருக்குது. இங்கேருந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் கேப் இருக்குது. ஸோ சேம் லாஜிக் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ முதல் 4 கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 கேண்டில்ஸோட லோயஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா இது கேப் அப்புன்றதுனால லோயஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்போ இது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ என்ட்ரி. ஸோ இங்கே பிரேக் ஆயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுவுமே செம்ம டவுன் ஆகிருக்கு, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய சார்ட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து டெமோவும் நிறைய நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் டெமோ பண்ண உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க டெமோ ட்ரேடிங் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் ரியல் மணியில் லாஸ் பண்ணுறத விட டெமோவில் வந்து கற்றுக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, ஸோ தேட் இஸ் அ சேயிங். நீங்கள் வந்து யுத்தத்தில் ரத்தம் சிந்துறதை விட நம்ம ப்ராக்டிஸில் வந்து வேர்வை சிந்தலான்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கே சொல்கிறது. யார் வந்து ஆக்சுவலி டெமோ ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கவங்க தான் டெமோ ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. என் ரியல் மணியில் அமௌண்ட் நான் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து தான் டெமோ ட்ரேடிங் பண்ணணும். அப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு 10 20 ட்ரேடு பண்ணுங்கள். 20ல் உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நிறைய ட்ரேட்ஸ் வின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி பண்ண முடியுதுன்னா தாராளமாக நீங்கள் ரியல் ட்ரேடிங் கொண்டு போகலாம். முதல்ல 1 லாட் 2 லாட்டுன்னு ஆரம்பிங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு இல்லை, நீங்கள் யூடியூப்பில் எந்த ஒரு ட்ரேடரோட எந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் சரி,
பிளைண்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, எது மொக்க ஸ்ட்ராட்டஜின்னு ஃபில்டர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எது சூட் ஆகுது சூட் ஆகலை அப்படின்றதும் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து மோஸ்ட்லி ஓப்பனிங்லேயே நடந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 2 hours நடந்துடும். ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். மூணாவது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், யார் யார் வந்தாலும் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸில் இருக்குது. பட் இது கேப் நடந்தால் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாஸ் மூலமாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்ரீநகரில் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்னை பீப்புள் அண்ட் ஆக்சுவலி கோயம்புத்தூர் மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ் எதுவும் நீங்கள் வேணும்னா லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ மைண்டிங் ஆஃப் சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீம் நம்பர் இருக்குது, நீங்கள் எடுத்து பேச முடியும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்குமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video family. Thank you.